வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ திருவண்ணாமலையில் நிற்கிறேன். திருவண்ணாமலையில் காலமே 4:30 விஜயா பார்க் என்ற இந்த ஹோட்டலில் தான் இரவு தங்கியிருந்தது. தங்கியிருந்து காலமே 4:30 எழும்பி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கோம். காலமே பஸ்ஸுகள் எல்லாம் பார்க் பண்ணி ரெடியாக இருக்குது கோயில் தரிசனத்துக்காக மக்களை கூட்டி கொண்டு வந்த பஸ்ஸுகள். இப்போ நாங்கள் நேராக அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த கோயில் வந்து மிக பிரசித்தி பெற்ற கோயில். அடுத்தது திருவண்ணாமலை என்றதே தென்னிந்தியாவிலேயே பழமை வாய்ந்த நகர்களில் ஒன்றாகும். இது வந்து 2500 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு பழைய நகரமாக திகழ்கின்றது. திருவண்ணாமலை திண்டிவனத்தால் வர்றன்னு சொன்னால் 195 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. 195 கிலோமீட்டரை 4 மணித்தியாலத்துக்குள்ளே வந்துடலாம். நீங்கள் ட்ரெயினில் வரலாம், பஸ்ஸில் வரலாம், கார் ஹயர் பண்ணி கூட வரலாம். அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தாச்சு. கார் டிரைவர் ரக்கிட்டு அவர் பார்க் பண்ண போயிட்டு சொன்னார் திருப்பி வரைக்கு கால் பண்ண சொல்லி. ராஜகோபுரத்தை பாருங்க, காலமே வியூ. இதுதான் கிழக்கு வாசல். மக்கள் வந்து கொண்டிருக்கின தரிசனத்துக்காக. இப்போ நேரடியாக பார்க்க தெரியும் சில பேர் லைனில் போய் நின்றுட்டின. இந்த லைனில் போய் நின்ற மக்கள் வந்து 5:45 மணிக்கு தரிசனத்துக்கு திறக்கப்படும். காலமே வேலை கோபுரத்தின் வியூவை பாருங்கள். எவ்வளோ பெரிய கோபுரம், பிரம்மாண்டமான கோபுரம். இது ராஜகோபுரம் வந்து பிரம்மாண்டமான பெரிய ஒரு கோபுரம் தான். அங்காடி கடைகள், அதாவது அங்காடி கடைகளை விட அர்ச்சனை பழங்கள் பூக்கள் விற்கிற கடைகள் வந்து காலமே திறக்கப்பட்டுட்டது. அதுலேயே பூசைக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு உள்ளுக்கு போகலாம். மக்கள் கற்பூரமேத்தி அண்ணாமலையாரின் காலமை தரிசனத்தை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டின. இந்தியாவில் உள்ள கடைகளில் பூக்கள், தேங்காய், அர்ச்சனை தட்டுக்களை வாங்கி கொண்டு போய் லைனில் நின்று தரிசனத்துக்கு போகலாம். இங்கே ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. அடுத்தது பே பண்ணி போகிற தரிசனமும் இருக்குது. அது ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. அந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போகலாம். நான் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுக்கிறதுக்கு போகிறேன்டா கூட உள்ளுக்கு போய் தான் எடுக்கலாம், வெளியிலேருந்தே எடுக்கலாம். சில கோயில்களில் வெளியில் தான் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்து போய் உள்ளுக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு நேராக போகலாம். ஆனால் இங்கே வந்து உள்ளுக்கு போயிட்டு இடையில லைன் பிரியும், அந்த இடத்துல ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுக்கலாம். நான் எனக்கு தேவையான அர்ச்சனை சாமான்களை வாங்கி கொண்டு நேராக லைனுக்கு போய் கொண்டிருக்கேன். லைனில் நின்றால் தான் போகலாம். உள்ளுக்கு ஓரளவு ஏழிய 6 மணி அப்படி உள்ளுக்கு போகலாம் என்று சொல்லிட்டு தான் போய் கொண்டிருக்கேன். மக்கள் வழியில் காலணிகளை கலட்டி விட்டுட்டு லைனுக்கு போயினேன். இனி அங்கே லைனில் போன உடனே காஃபி, டீ அதுகளெல்லாம் வெவ்வேறு மக்கள் கொண்டு வந்து விற்பினேன். அதை வாங்கி குடித்து கொண்டு போகலாம். சில மக்கள் இந்த ரோட்லேயே படுத்திருந்தவை. அவையில் அந்த எலும்பி குளித்துட்டு தரிசனம் பார்க்க போகிறதுக்காக வந்திருக்கும் மக்கள் சரி, அல்லது வேலை அசதியில் கிடக்கிற மக்கள் சரி பார்க்கத்தக்கதாக இருக்கும். இப்போ ஓரளவு விடிஞ்சு கொண்டு போகுது. நீங்கள் வானத்தை பார்க்கவே தெரியும், நீல நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கருப்பு நிறத்துலேருந்து ஒளி வந்து கொண்டிருக்குது. இப்போ வெளியில் பார்க்க தெரியும் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கின. மத்தியானம் மாதிரி மக்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பினு சொல்லியும் சொன்னாங்க. இந்த காலமை வேலை, இந்த காலமை தரிசனத்துக்கு மக்கள் கூட வர வேண்டும். அதில் கதைத்து கொண்டிருந்தவன் ராஜகோபுரத்துக்கால உள்ளே போய் கொண்டிருக்கோம். உள்ளே போன உடனே முருகன் சன்னதி இருக்குது. முருகன் சன்னதியை தான் முதல் கும்பிட்டுட்டு உள்ளுக்கு போவோம். முதல் வந்து அருள்மிகு நிதானம். உள்ளுக்கிருந்து உள்ளுக்கிருந்து ராஜகோபுரத்தின் வியூ. பிரம்மாண்டமாக ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு பாருங்க.
முருகன் சன்னதிக்கு பக்கத்திலேயே தெப்பக்குளமும் இருக்குது. தெப்பக்குளத்தை முருகன் சன்னதியாலையும் பார்க்கலாம், மற்ற பகுதிக்கும் போய் பார்க்கலாம். முதல்ல முருகன் சன்னதியை போய் கும்பிட்டுட்டு பேருந்து அண்ணாமலையாரை தரிசிக்க போகலாம். இப்போ காலமே 6:05 ஆகுது. அந்த அதில் முருகன் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு அண்ணாமலையாரை பார்க்க போய் கொண்டிருக்கோம். இங்கே போகைக்கு ஒவ்வொரு இடமாக ராஜகோபுரங்கள் கணக்கு இருக்கிறது. வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், மேற்கு கோபுரம் என்று சொல்லி ஒவ்வொரு மிக பிரமாண்ட கோபுரங்களும் இருக்குது. நான் அந்த கோபுரங்களுக்கு கிட்ட போகல, ஆனால் உள்ளுக்கே ஒவ்வொரு சந்தைக்கும் பல மிகப்பெரிய கோபுரங்கள் இருக்கிறது பார்க்கத்தக்கதாக இருந்தது. நான் சொன்ன தெப்பக்குளத்தை நோக்கி தான் இப்போ போய் கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருக்கிறது தான் தெப்ப கோபுரம். இந்த இடத்துக்கு பின்னுக்கு இருக்கிறது தான் தெப்ப கோபுரம். அதை சுற்றியே பல மண்டபங்களும் இருக்கும். பிரமாண்டமான கோயில் இது. இந்த கோயிலை நீங்கள் ஒரு போய் ரசிக்கவும் வேணும். திரு அண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் இத்தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். நான் 2019 ஆண்டு இக்கோயிலுக்கு வரைக்க எனக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. இக்கோயிலின் மூலஸ்தானத்திலேயே போய் அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது. உள்ளே போகும்போது பயங்கர வெக்கையாயும் அனலாயும் தான் இருந்தது. அதை நான் உணரத்தக்கதாக இருந்தது. இம்முறை போவேக்கே அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கவில்லை. இக்கோயிலின் மூலவர் அருணாச்சலேஸ்வரரும் அவர் அம்பிகையை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுவார்கள். இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இப்போ 2வது கோபுரத்துக்குள்ளால இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன். 3வது கோபுரத்தை பார்க்குறேன். 3வது கோபுரத்துக்கும் 2வது கோபுரத்துக்கும் இடையில சின்ன நம்பி இருக்கிற, 1வது கோபுரத்துக்கும் 2வது கோபுரத்துக்கும் இடையில பெரிய நம்பி இருக்கிற. இப்போ நேராக நீங்கள் பார்க்குற அங்கால உள்ள கோபுரம் தெற்கு கோபுரம், வலக்கை பக்கம் இருக்கிற கோபுரம் வடக்கு கோபுரம். வடக்கு கோபுரம் மிக பிரமாண்டமான கோபுரமாயும் இருக்குது. தெற்கு கோபுரமும் அதே அளவு பிரமாண்டமாக தான் இருக்குது. இந்த கோபுரத்துக்கு நான் எவ்வாறு ஆக்சஸ் பண்ணுறேன்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் 2 தரம் போவைக்கேன். கிழக்கு கோபுரத்தால் தான் போனேன். இந்த கோயிலை சுற்றியே 4 பெரிய கோபுரங்கள் இருக்குது. இந்த நம்பியை சொல்ல சிறிய நந்தி என்று சொல்லி இந்த நந்தியால் கடந்து 3வது கோபுரத்தையும் தாண்டி உள்ளுக்கு வந்தால் போல் அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்காக இப்போ நாங்கள் தரிசன டிக்கெட் வாங்க வேணும். தரிசன டிக்கெட் வாங்கி போகலாம், தரிசன டிக்கெட் வாங்காமல் கூட போகலாம். இப்போ தரிசனத்தை பார்க்குறதுக்கு உள்ளே போனாங்க. அதுக்கு பிறகு வீடியோ எடுக்கலாது. வீடியோ அந்த நேரம் எடுக்காமல் இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ வைகுந்த வாசலில் நிற்கிறோம். வைகுந்த வாசலில் இருந்து அங்கால போய் அம்பிகை உண்ணாமுலையால் வணங்கிட்டு அதுக்கு பிறகு பிரசாதங்களை வாங்கிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு திருப்பி வெளியில் போவோம். உள்ளுக்கு ஃபுல்லாகவே கருங்கல்லால் தான் கட்டப்பட்டிருக்கு. கருங்கல்லால் கட்டியிருக்கிறதால இது அனலை நல்ல வடிவாக வத்திருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் அவ்வளோ மக்கள் லைனில் நிற்கணும் தரிசனம் பார்க்குறதுக்காக மக்கள் எப்படி லைனில் நிற்கணுன்னு சொல்லி பார்க்கறதுக்குதான் இருக்கும். இந்த பக்கம் நிற்கிறார்கள் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வந்த மக்களாக இருப்பின.
மற்ற பக்கம் இருக்கிறார்கள். ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்த மக்கள், ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வந்த மக்களுக்கு எப்போவுமே குயிக்காக போய் பார்க்கலாம். ஃப்ரீ தரிசனத்துக்கு வர்ற மக்கள் ஓரளவு டைம் எடுத்து தான் போய் பார்க்கத்தக்கதாக இருக்கு. நீங்கள் டைம் கன்ஸ்ட்ரெயினோட வர்றீங்கள்னு சொன்னால் நீங்கள் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டை ட்ரை பண்ணி உள்ளுக்கு போய் பார்க்குறது நன்றாக இருக்குன்னு டைமை சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆறுதலாக போய் பார்க்க வேணும், அண்ணாமலையாரை தரிசிக்க வேணும் என்றால் நீங்கள் ஃப்ரீ தரிசன டிக்கெட் போனமே போய் பார்த்துட்டு ஆறுதலாக சிவபெருமானை வணங்கிவிட்டு வரலாம். இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்க்குறது சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு மேலே காலை வைத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு இது என்ன நிகழ்வு என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டேன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்வு எவ்வாறு நடந்ததுன்னு என்னால் குவிக்க முடியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன், கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்க. இப்போ வெளியில் பார்க்க தெரியும் எவ்வளவு விடிஞ்சிட்டுதுன்னு சொல்லி. வியூக்களும் நல்லா இருக்குது. அடுத்தது கோபுரங்களை வடிவாக பார்க்கத்தக்கதாக இருக்குது. வடக்கு கோபுரமோ, தெற்கு கோபுரமோ, கிழக்கு கோபுரமோ, மேற்கு கோபுரம் பெருசாக பார்க்குறதுக்கு எனக்கு தெரியலை. பட் இந்த 3 கோபுரமும் பார்க்கத்தக்கதாக இருந்தது. இடையில் உள்ள சின்ன சின்ன கோபுரங்கள் பார்க்கத்தக்கதாகவும் இருந்தது, வடிவாகவும் இருந்தது. இதுதான் எங்களுடைய 12 திருமுறைகள் திருவிழா 2023 நடந்தது. இங்கே அதை பற்றி ஒரு விளம்பர பாதகையும் இருந்தது. திருவண்ணாமலையை பற்றி படிக்கைக்கு ஒரு குறிப்பு கூறப்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என்று ஒரு விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். இப்படி 260 கோடி பழமையான மலை பக்கத்தில் இருக்குது என்று சொல்லி சொன்னால் இதில் எவ்வளோ கால வரலாறு இந்த திருவண்ணாமலைக்கு இருக்கும் என்று ஊகிக்கத்தக்கதாக இருக்கு. இப்போ நான் வெளியில் போய்கொண்டிருக்கேன். இதுக்கு அடுத்ததாக இது 2வது கோபுரம். இது சிறிய கோபுரத்தை தாண்டிட்டு போய்க்க 2வது கோபுரத்துக்கும் 1வது ராஜகோபுரத்துக்கும் இடையில் பெரிய நந்தி இருக்கிறார். அவரையும் ஒரு தரிசித்துட்டு நாங்கள் வெளியில் போவோம். இதுதான் பெரிய நந்தி. இந்த நந்தி ஃபுல்லாயே கவர் பண்ணி இருக்கிறேன். நாங்கள் கிட்ட போகலாமா தெரியாது, ஆனால் நான் வீடியோவில் கேட்க பார்க்கத்தக்கதாக இருக்கும். எவ்வளோ பெரிய நந்தி என் திருவண்ணாமலை கோயிலுக்கு இருக்கிறார்னு சொல்லி. இப்போ இந்த நந்தியை தாண்டித்தான் நாங்கள் 2வது கோபுரத்துக்கு போவோம். இந்த நந்தி 1வது கோபுரத்துக்கும் 2வது கோபுரத்துக்கும் இடையில் இருக்குது. ராஜகோபுரத்துக்கும் 2வது கோபுரத்துக்கும் இடையில் உள்ளதான் இந்த பெரிய நந்தி. இந்த நந்தி நேர தெப்ப குளத்துக்கு பக்கத்துலையும் இருக்குது. கோபுரத்தில் எவ்வளவு நுட்பமாக சிற்பக்கலைகள் செய்திருக்கார்கள் என்று பார்க்கவே தெரியுது. எவ்வளவு நுட்பமான கலைகளை இந்த திருவண்ணாமலையின் ராஜகோபுரத்தில் செதுக்கி இருக்கின்றார்கள் என்று. இந்த 4 பக்கத்தில் உள்ள ராஜகோபுரத்திலும் இவ்வாறு தான் செதுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் சூம் பண்ணி பார்க்க இந்த 4 கோபுரத்திலையும் தெரியும் எவ்வாறு அந்த சிற்பக்கலைகள் செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு இதுக்கு பிறகு என்ன பிளான்ண்டா சிதம்பரத்துக்கு போகிறது தான் பிளான். சிதம்பரத்துக்கு காலில் போகிறத பற்றி ஒரு வீலாக் செய்துட்டு சிதம்பரம் கோயிலுக்கு போகிறதையும் பற்றி ஒரு வீடியோ செய்வோம்னு தான். அதுக்கிடையில் ஏதாவது கோயில் இடையில் வந்துச்சு வந்தால் அந்த கோயில்களை இறங்கி உள்ளுக்கு போய் அந்த கோயில்களையும் ரிசர்ச் பண்ணி பார்த்து அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து உங்களோட பகிர்றது தான் இண்டியான் பிளான். எந்தெந்த கோயில் இதுக்கு பிறகு வருதுன்னு சொல்லி பார்க்க எனக்கும் தெரியலை. ஆனால் சிதம்பரம் அடுத்ததாக வரும். சிதம்பரத்துக்கு பிறகு
அங்கால அடுத்ததாக என்ன கோயில் போகிறன்றது அங்கேருந்து தான் யோசிச்சுட்டு புறப்படுவோம். இப்போ அண்ணாமலையார் கோயிலேருந்து வெளியில் வந்து டிரைவருக்கு கால் பண்ணினேன். டிரைவர் காலில் வருவார். டிரைவர் காலில் வந்த உடனே காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சிதம்பரம் நோக்கி வலிக்கிட்டு சிதம்பரத்தை அடைஞ்சிடுவோம். அதுகள்கிட்ட வீடியோ அடுத்தடுத்ததாக வரும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.